ஹாய், திஸ் இஸ் ராபின். இந்த வீடியோ எதுக்காகனா, நான் எப்படி இந்த ஃபிஷ் இதில் என்ட்ரான நெக்ஸ்ட் இதுலேருந்து நான் எப்படி அப்டேட் பண்ணலாம் பிளான் வச்சுருக்கேன். இது என்னோடய பர்சனல் ஐடியாஸ். இது சில பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் வளர்க்க ஆரம்பித்தது தான் ட்ரக்டா. நெக்ஸ்ட்டு கோரா இருக்குது, நெக்ஸ்ட்டு டைகர்ஸ், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை வாங்கி வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து நம்ம இப்போ எப்படி அப்கிரேட் ஆகி இப்போது என்ன பிளானில் இருக்கேன் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வளர்த்தது. பட் ஆனால் இது ஸ்மால் சைஸ் தான் இருந்தாலும் நான் இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கனால கொஞ்சம் நிறைய ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் எனியாவது திஸ் இஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த உள்ளே இருக்க மீனுங்களுக்கு. பட் இருந்தாலும் ஓகே வீட்டுக்குள்ளே இருக்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது தான் நான் வளர்த்தேன். அதுக்கடுத்து என்ன பிளான் பண்ணேன்னா, நான் அதுக்கடுத்து நம்ம இந்த ஃபைட்டர் ஃபிஷ் சொல்லுவாங்க, பீட்டா, இதுக்கு தான் போகணும். இது ஆக்சுவலாக ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த தொட்டிலேருந்து அடுத்து இந்த சின்ன தொட்டிக்கு அப்கிரேட் ஆகி நெக்ஸ்ட்டு இதுலேருந்து கொஞ்சம் வளர்க்கலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது சொல்லிட்டு வளர்க்கலாம் பிளான் போட்டது. இது ஃபீமேல்ஸ் இப்போ வாங்கினது ஆக்சுவலாக. பட் ஆனால் இந்த 2 ஃபிஷ் பார்த்திங்கன்னா எக்லூட் ஆகிருக்கு. ஆனால் ப்ரீடிங் ஆக மாட்டேது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆகவே மாட்டேது. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம ஆல் டைம் ஃபேவரட் பீட்டா மேல்ஸ். இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது ஆக்சுவலாக. இது ஒரு 4 வெரைட்டிஸ் வாங்கினேன். ஆனால் இது தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பெட்ரூமில் தூக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் அந்த மாதிரி இதுக்காக அதோட கலர்ஸ், அதோட பியூட்டி அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே இங்கே செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, அடுத்தது நான் இப்படி தான் ஆரம்பித்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கப்பீஸ் போனேன் ஆக்சுவலாக. ஸோ கப்பீஸ் சும்மா வளர்க்க ஆரம்பித்தது தான். ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன ஐடியானா, ஸோ கப்பீஸ் வாங்கினா கொஞ்ச நாள்லேயே அது குட்டி போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் அப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஸோ அது குட்டி போட நம்மளுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஐடியாவாக பண்ணலாமே சொல்லிட்டு தான் ஒரு தாட்டு. இதோட பர்சனல் சில பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நம்மளே மாதிரி பண்ணலாமா? ஸோ அந்த ஒரு இதுக்கு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது. இதில் இருக்க கப்பி பார்த்திங்கன்னா சும்மா நார்மல் ஷாப்பில், லோக்கல் ஷாப்பில் வாங்குறது தான். வாங்கி அதுலேருந்து எடுத்த குட்டிங்க தான். இது பக்கத்தில் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் அதோட குட்டி தான். இதில் இருக்க குட்டி. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80 குட்டீஸ் இருக்கும் உள்ள. ஆனால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருந்த ஒரு ட்ரம்மு வீட்டில் இருந்துச்சு. எடுத்து செட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற குட்டியெல்லாம் அதில் போட்டேன். இந்த குட்டி பார்த்திங்கன்னா இது நான் ஒரு ஆன்லைனில் ஒருத்தர்கிட்ட வாங்கின ஒரு தற்கொலை அப்படியே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு செலக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கிராஸ் ப்ரீடு சம்மந்தம் இல்லாமல் ஒன்று கொடுத்தாரு. அதோட மிக்சிங் தான் இங்கே இருக்குது. கொஞ்சம் சில பார்த்திங்கன்னா நிறைய அந்த டெய்லில் கொஞ்சம் நான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக் ப்ளூ அந்த மாதிரி கேட்குறேன்னா, அதோட ப்ளூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேடு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது நம்ம செட் ஆகாது சொல்லிட்டு மிக்சிங்காக போட்டு விட்டுட்டேன். ஸோ இதுலேருந்து வர குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து போடுற குட்டி எல்லாமே இங்கே தான் போடுறேன். அப்படியே இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு தான் இருக்கும். ஸோ இதோட குட்டி பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்கேன். ஸோ அது எப்படின்னா என்னோடய பிளான்லாம் அது கொஞ்சம் ரெட்டிஷ் நிறைய இருக்குது. அந்த கோய் அந்த இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாட்டினம் கோய் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதோட ப்ரீடெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கேன். ஸோ இது ஒன்லி மிக்சிங் ஆஃப் ரெட் அந்த மாதிரி இருக்க மாதிரி பிளான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாம் மிக்சிங்காக இருக்கிறது இதோட குட்டீஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதுதான் நம்மளோட இது. நம்ம அதுலேருந்து என்ன பண்ணோன்னா, நான் ஒரு கொஞ்சம் வெரைட்டிஸாக கொஞ்சம் இம்போர்ட் ஃபிஷ் மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இது லைக் ஒரு லோ பட்ஜெட் தான். இது கொஞ்சம் நான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். 25 வெரைட்டிஸ். ஆனால் எனக்கிட்ட டப்பு எதுவுமே பெருசாக இல்லை. அதனால் நான் என்கிட்ட இருந்த அந்த ஃப்ளவர் பாட்ஸோட தொட்டி தான் இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்து நான் ஒரு சிங்கிள் பேர் மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு. வாங்கிட்டு நம்ம அதுலேருந்து நம்ம எவ்வளோ குட்டி எடுக்க முடியும்
இது பிஸ்னஸாக பண்ண முடியுமா? பிஸ்னஸாக கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாமா, ஒரு கொஞ்சம் அப்கிரேட் பண்ண முடியுமா? இதுதான் நம்மளோட பிளான் ஆக்சுவலாக. இதில் நான் பண்ண தப்பு என்னென்னா, ஒரு 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 5 வெரைட்டிஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கணும். பட் கவுத்த மாதிரி எடுத்தோடனே ஒரு 10, 15, 20 எப்படி இறக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4, 8, 16 கிட்டத்தட்ட ஒரு 18 வெரைட்டிஸ், 18, 19 20 வெரைட்டிஸ் கிட்ட இருக்கும் நம்மள்ட்ட. ஸோ ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் தான், சிங்கிள் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன் மேல் ஒன் ஃபீமேல் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஆல்பினோ பிங்க் ஃபயர், அப்புறம் ஆல் பிங்க் ரெட் டெயில் டம்போ, அப்புறம் டக்ஸ்டோ கோய், சாண்டோ க்ளாஸ், சில்வர்டோ டார்க் நைட். இது எம்டியாக தான் இருக்குது. இது வந்து கோய். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்னேக்ஸ், ஸ்கின் ப்ளூ பிளாக். இது எலக்ட்ரிக் ப்ளூ, ப்ளூ க்ரீன் மாஸ்கோ பிளாக். இது வந்து மெட்டல் எல்லோ லேஸ், ஆல்பினோ சில்வர்டோ, ஹெச்பி ப்ளூ, பர்பிள் பெர்ரி, ஆல்பினோ ஃபுல் ஒயிட் மில்க். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதுதான் பிளாக் ஆக்சுவலாக, மாஸ்கோ பிளாக். இது ஆக்சுவலாக பேராக தான் இருந்துச்சு, ஆனால் மேல் காலி. ஸோ இதுதான் கொஞ்சம் எனக்கு 2 வாட்டி குட்டி போட்டுச்சு ஆக்சுவலாக. அதில் குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டுறேன். இதுதான் அதோடய குட்டி. எனக்கு தெரிஞ்சு இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு போட்டது. ரெண்டாவதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். இது மட்டும் தான் எனக்கு நிறைய இது பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு வந்து மற்ற ஃபிஷ் குட்டி போடுறது எல்லாமே. இது வந்து டக்ஸிடோ கோய், அதெல்லாம் கம்மி தான், ஒரு 3 ஃபிஷ் அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கோயில் வந்து அதுவும் ஒரு 4-5 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து கோயிலையும் ஒரு 5 ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எல்லோ கோய் மேலு, சாரி இது ஃபீமேல், இதுவும் ஃபீமேல். நெக்ஸ்ட் வந்து மில்கி ஒயிட்டில் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும், அதெல்லாம் ரொம்ப குட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஹெச்பி ப்ளூ. இது பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்னேக், ஸ்கின் ப்ளூ பிளாக், அதுவும் கொஞ்சம் குட்டி இது இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு 1, 2, 3, 4 ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் குட்டி இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ, அதோட குட்டிங்க. இன்னும் ஜஸ்ட் ஒரு 8 to 10 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து மெட்டல் லேஸ், இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட குட்டீஸ். நான் வாங்கினதுலேருந்து வந்த குட்டீஸ் எல்லாமே இது தான். ஸோ நம்ம அடுத்தது என்ன பிளான்னா, கொஞ்சம் டப்பு வாங்கி கொஞ்சம் ரெடி பண்ணி, ஏன்னா வந்து எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, பக்கெட் எதுவுமே இல்லை இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நான் வாங்கியே ஆகணும். வாங்கினா தான் என்னால் ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா வாங்கிட்டு நம்ம அப்படியும் விட முடியாது. சரி, ஓகே, கொஞ்சம் அப்கிரேட் ஆகும், இல்லை எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்கு தான். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் இருக்குது, சைட்லலாம் இருக்குது கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் இடம்லாம் நம்மளுக்கு இருக்குது. இடம் இருக்கனால இந்த இடத்துல கொஞ்சம் இந்த டப்புலாம் வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், வச்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இதுலேருந்து நம்ம ஏதாவது எடுக்க முடியுமா, பண்ண முடியுமா, எப்படி செட் ஆகுதான்னு பார்க்கணும். ஆனால் எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்கோ, இந்த எல்லோ கோய் சொல்லுவாங்க, எல்லோ கோய் அண்டு பிங்க் வைல்டு டெயில், இது மட்டும் தான் எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. நான் கிட்டத்தட்ட 2 வாட்டி வாங்கிட்டேன். 2 வாட்டி மேல் மட்டும் காலியாகிடுது. அது ஏன்னு எனக்கேன்னு தெரியல. ஸோ இதுதான் நம்ம பிளான். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் பார்த்திங்கன்னா அதில் வந்து எப்படி அப்கிரேட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு 6 டப்பு நான் வந்து சொல்லியிருக்கேன்.
ஸோ ஆர்டப்பில் என்ன வெரைட்டிஸ் போடலாம், அப்புறம் இன்னும் ஒரு 6 வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்றைக்கி இல்லை நாளைக்கு வரும். வந்துருச்சுன்னா நம்ம அது அப்லோட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணிவிட்டு எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம செட்டப். இந்த செட்டப்பில் கொஞ்சம் என்னெல்லாம் பண்ணலாம், இல்லை ஏதாவது நான் பண்ணுறதுல தப்பு இருக்கா, கண்டிப்பாக கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. நான் ஜஸ்ட் ஒரு பிகினர்னால இது என்கிட்ட இருந்த சோர்ஸ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் எதுவுமே இன்னும் அப்கிரேட் பண்ணல. இதெல்லாம் என்கிட்ட முன்னாடி நான் செடிக்கு வச்சுருந்ததை நான் அப்படியே எடுத்து கொஞ்சம் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எனக்கு ஃபிஷ் டெலிவரிக்கு வந்த பாக்ஸ். ஆக்சுவலாக இதுவும் வீட்டில் முன்னாடி அந்த லோட்டஸ் அது வச்சுருந்தேன். ஆக்சுவலாக செடி அதோட அதோட இது மட்டும்தான் கொஞ்சம் நான் ஒரு 3 இது மட்டும் வாங்கினேன். ஆக்சுவலாக வாங்கிட்டு அதில் இப்போ நம்மளுக்கு நாளைக்கு வரப்போகிற வெரைட்டிஸ் இதில் போடுற மாதிரி ஐடியா. இது மிக்சடு கப்பீஸ், கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். மிக்சடு கப்பீஸ் இதுலேயும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட இருக்கும் குட்டி. ஆனால் எவ்வளோ வளருதுன்னு பார்ப்போம். அப்புறம் இது ஒரு நம்மளே செஞ்ச செட்டப். இது ஒரு யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணது. இந்த பிரியாணி டப்பா இருக்கும், அந்த பிரியாணி டப்பாவில் கொஞ்சம் இந்த ஆக்சுவலாக ஒரு குட்டி போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படியே வச்சுட்டு தெர்மோக்கோல் லைட்டாக சுற்றி வச்சுட்டு குதிக்காமல் இருக்க மேலே ஒரு ஓட்டை போட்டு மேலே வச்சுட்டேன்னு வச்சுங்க, குட்டி போடும். அப்படி போட்டு தான் இதில் பிளாக். ஸோ அதனால தான் எனக்கு நிறைய குட்டி எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணும்போது தான். பார்ப்போம் எப்படி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ நம்ம இருக்கிற சோர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அதுலேருந்து என்ன எடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் நம்மளோட பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, bye.